பார்க்க போகிறது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு பேக்கேஜில் இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் மைக்ரோசாஃப்ட் வேர்டு அப்படிங்கிறது உலகம் முழுசும் ரொம்ப பிரபலமான ஒரு சாஃப்ட்வேர். இது எதுக்காக உபயோகப்படுத்துவாங்க அப்படின்னா, டாக்குமெண்ட் ஏதாவது டைப் பண்ணுறதுக்கு, ரெஸ்யூம் ஏதாவது பண்ணுறதுக்கு, ஏதாவது கம்பெனியில் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு, அப்படின்னா ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு, காலேஜ் ப்ராஜெக்ட்டுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாக டாக்குமெண்ட் அப்படின்னா டைப் பண்ணதுன்னு வந்தாலே பெரும்பாலும் வந்து எம்எஸ் ஆஃபீஸில் இருக்க வேர்டு பேக்கேஜ் தான் எல்லாருமே போவாங்க. உலகம் முழுசும் இதை வந்து மார்க்கெட்டில் அதிகமாக விற்றதும் கூட. இப்போ இந்த பேக்கேஜில் பேசிக்காக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதோட பேர்கள் என்ன, எப்படி இதை உபயோகப்படுத்து அப்படிங்கிறது. இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து இந்த மேலே ஒரு பார் இருக்குது. இது வந்து குயிக் ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஷார்ட்கட்ஸ், அதாவது குறுக்கு வழிகள் ஏதாவது இருந்தால் உபயோகப்படுத்துறதுக்கு, வேகமாக ஒரு வேலையை செய்கிறதுக்கு அந்த விஷயங்களை படிக்கலாம். இதில் முதல்ல இருக்கிறது எம்எஸ் ஆஃபீஸோட ஐக்கான். அது சாதாரணமாக எல்லா அப்ளிகேஷன்லையுமே அந்த ஐக்கான் வரும் விண்டோஸில் யூஸ் பண்ணும்போது. அடுத்த ரெண்டாவது இருக்கிறது வந்து சேவ் ஐக்கான். இதில் வந்து டாக்குமெண்ட் வந்து நாம் டைப் பண்ண டாக்குமெண்ட்டை கம்ப்யூட்டருக்குள்ளே சேமித்து வைக்கிறதுக்காக உபயோகப்படுத்துறது. அதுக்கடுத்து வந்து அண்டு இருக்குது, அதுக்கடுத்து ரீஃப்ரெஷ் இருக்குது, ரீடும் இருக்குது. இதை நம்ம இன்னும் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இதில் இந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு அடுத்து வந்து நம்ம இதில் இருக்க எக்ஸ்ட்ரா இன்னும் என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பார். இது சீக்கிரமாக ஏதாவது வேகமாக லான்ச் பண்ணுறதுக்காக, ஏதாவது இந்த அப்ளிகேஷனில் இருக்க செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. அடுத்து இருக்கிறது வந்து இதை வந்து ரிப்பன் பார்னு சொல்லுவாங்க. இந்த நீளமாக இருக்கிறத ரிப்பன். இது வந்து 2007 வந்து மைக்ரோசாஃப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அறிமுகப்படுத்துனாங்க. அதுக்கு முன்னாடி 2003 வரைக்கும் மெனு பாரில் தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ரிப்பன் பார் எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா, முக்கியமான விஷயம் டச் ஸ்க்ரீன், அதாவது வந்து தொடுதிரை வந்து உபயோகப்படுத்துறதுக்காக தாங்க இதை வந்து கொண்டு வந்தது. ஏன்னா மவுஸ் அப்படிங்கிறது போய் அதுக்கு அடுத்த டச் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது வந்து வந்ததுனால அதை எல்லாத்தையுமே உபயோகப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு இதுதான் சுலபமாக இருந்தது மெனுவை விட. அதனால வந்து இதை வந்து 2007 தான் கொண்டு வந்தாங்க. இது வந்து ரிப்பன் பார். இதில் வந்து ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட் இருக்குல்ல, இதெல்லாம் டேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹோம் டேப், அடுத்து இன்சர்ட், அடுத்து பேஜ் லேஅவுட்டு, அடுத்து ரெஃபரன்ஸ், இதெல்லாமே டேப்ஸ். அடுத்து வந்து இது வந்து ஃபைல் டேப். மற்ற எல்லாத்தையும் விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த ஃபைலில் தான் வந்து டோட்டலாக 3 செக்மெண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சேவர்ஸ், இது ஒரு செக்மெண்ட். ரெண்டாவது வந்து அதோட இன்ஃபர்மேஷன், அது எல்லாமே. இங்கே நம்ம அக்கௌண்ட்டுக்கு இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்றது வந்து இங்கே ரெலவெண்ட்டாக வந்து ஷோ ஆகும். இது மூணாவது வந்து இந்த டிஸ்பிளே வந்து. இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன டாக்குமெண்ட் வந்து எப்படி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணி அது எந்த மாதிரி கம்ப்யூட்டரில் எடுத்து இருக்கிறது அப்படிங்கிறது. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து கர்சர் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. இதுதான் வந்து மெயின். அதாவது எந்த இடத்துல கர்சர் பிளிங்க் ஆகுதோ அங்கே தான் வந்து டைப் ஆகும் நம்ம டைப் பண்ணுறது. இப்போ ஒருவேளை இந்த இடத்துல எங்கேயாவது வெளியில் கர்சர் பிளிங்க் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அது டைப் ஆகும். இப்போ வந்து ஹாய் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல டைப் ஆகுது. இதே நார்மலாக வேறு இடத்துல பிளிங்க் ஆச்சு அப்படின்னா கர்சர் அந்த இடத்துல டைப் ஆகும் ஹாய் அப்படிங்கிறது. நாம் எங்கே டைப் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து பிளிங்க் ஆகும். அதுதான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த கர்சர். அந்த இடத்துல டைப் பண்ணுறது வந்து அஃபெக்ட் ஆகிட்டுருக்கும், டைப் ஆகிட்டுருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம சிம்பிளாக வந்து ஒரு வேர்டு டைப் பண்ணலாம். ஹலோ வேர்டு. இப்போ ஹலோ வேர்ல்டு அப்படின்னு ஒரு வேர்டு டைப் பண்ணிட்டோம். இந்த வேர்டு டைப் பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பார்த்துக்கிட்டு இருக்க இல்லாமல் இப்போ நம்ம இதை வந்து மூடிட்டோம் அப்படின்னா இந்த வேர்டுங்கிறது வந்து இருக்காது, ஹலோ வேர்டுங்கிறது. ஆனால் நம்ம வந்து ப்ரீவியஸாக இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே இதை பார்க்கணும், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கூட பார்க்கணும் நமக்கு. அதாவது ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் தான், ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னேன். இது ஒரு பெரிய டாக்குமெண்ட் வச்சுருக்கோம், அதை வந்து ப்ரீவியஸாக பார்க்கணும். நம்ம அதாவது எதிர்காலத்துக்கு தேவைப்படுறதுக்கு சேமித்து வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம உபயோகப்படுத்த வேண்டியது ஃபைல் அப்படிங்கிறதுல போய் சேவ் அப்படின்னு இருக்கு. இதை பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணால் மட்டும்தான் அந்த டாக்குமெண்ட்டை நம்ம எப்போ வேணாலும் எடுத்துக்க முடியும். இப்போதைக்கு நம்ம வந்து சேவ் பண்ணி பார்க்கலாம் ஒரு டாக்குமெண்ட்டை. ஃபைலில் போய் சேவ், இதை கிளிக் பண்ணால் ஒரு சின்ன விண்டோ வரும், சேவர்ஸ்னு ஒரு விண்டோ. இந்த விண்டோவில் வந்து நம்ம எந்த இடத்துல வந்து டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுக்கணும். இதில் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு பேன் இருக்கு இல்லையா, இது வந்து டீட்டெயில்ஸ் பேன். இந்த பேன் வந்து ஃபோல்டர்ஸ் லிஸ்ட் பேன். இதை கிளிக் பண்ணால் லொக்கேஷன் போகலாம். இதே வேற ஒரு இடத்துல லொக்கேஷன் எங்கே போகலான்னா இந்த இடத்துல மேலே ஒரு பார் இருக்குது,
அட்ரஸ் பார். இதுலேயும் வந்து நம்ம லொக்கேஷன் வந்து போய்க்கலாம், எந்த லொக்கேஷன் வேணாலும். இதுதான் வந்து அந்த நம்ம எந்த லொக்கேஷனுக்கு போகிறோமோ அந்த லொக்கேஷன் வந்து காட்டும். இப்போ டாக்குமெண்ட்ஸில் இருக்குது, அதனால இதில் லைப்ரரிஸ் டாக்குமெண்ட்ஸ் காட்டுது. இதே டெஸ்க்டாப் போகிறேன், டெஸ்க்டாப் போச்சுன்னா இங்கே வந்து டெஸ்க்டாப் அப்படின்னு வந்தது. இதில் வந்து கம்ப்யூட்டர் போய்க்கிறேன். அதுக்கடுத்து வந்து சிடிஇ, இந்த மாதிரி எங்கே வேணாலும் போய்க்கலாம். சிடிஇ இது வந்து அட்ரஸ் பார். இது வந்து நான் லொக்கேஷன் வந்து குறிக்கும், நாம் எந்த இடத்துல சேவ் பண்ணோம் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக. இது வந்து ஃபைல் நேம். ஃபைல் நேம் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு பேர் தான் கொடுக்கணும். அதாவது ஒரு மனுஷங்களுக்கு பேர் இருக்க மாதிரி ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் பேர் கொடுக்கணும். பேர் இல்லாமல் வந்து நம்ம டாக்குமெண்ட் வந்து சேவ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு வந்து அந்த பேரில் இருந்து தான் எடுக்க முடியும். இப்போ நம்ம ஒரு இடத்துல வந்து சேவ் பண்ணுறோம், லோக்கல் டிஸ்க் டின்னு வச்சுக்கலாம். புதுசாக இதுக்காக ஒரு ஃபோல்டர் உருவாக்கிக்கலாம். டியூட்டர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் நான் உருவாக்குறேன். இப்போ அதில் அதுக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் ஓகே ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற பேரில் வந்து இப்போ வந்து நம்ம எதில் கொடுத்துருக்கோம்னா மை கம்ப்யூட்டரில் டியில் டியூட்டர் அப்படிங்கிற ஃபோல்டரில் வேர்டு அப்படிங்கிற ஃபோல்டர், டியில் டியூட்டர் வேர்டு, அதில் வந்து ஃபைல் நேம் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னே கொடுத்துருக்கேன். டாக்குமெண்ட் டைப் அப்படிங்கிறது அது எந்த ஒரு டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது. இதுவும் வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்காக. அதாவது ஒரு இப்போ வந்து நார்மலாக நீங்கள் பார்த்துப்பீங்க, மூவிஸ் அப்படின்னா ஒன்று இருக்கும், மியூசிக் அப்படின்னா ஒன்று இருக்கும். அந்த மாதிரி டாக்குமெண்ட் அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணும், இந்த டாக்குமெண்ட் தான் அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக அந்த அப்ளிகேஷனில் வந்து ஓப்பன் பண்ணும். அதுக்காக தான் நம்ம இந்த டாக்குமெண்ட் வந்து கொடுக்குறோம். இந்த இடத்துல வந்து வேர்டு டாக்குமெண்ட் இருக்குது. அடுத்து வந்து வேர்டு 2097 to 2003 டாக்குமெண்ட் இருக்குது. நம்ம பெரும்பாலும் இந்த ரெண்டு தான் வந்து உபயோகப்படுத்துவோம். வேர்டு 2097 to 2003 வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து என்ன ஆகும்னா .doc அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகும். வேர்டு டாக்குமெண்ட் அப்படிங்கிறது வந்து .docx அப்படின்னு ஸ்டோர் ஆகும். docx வந்து 2007 ரிலீஸ் பண்ணாங்க. doc ஃபார்மேட்டை வந்து 97 வந்து அதுக்கு முன்னாடி கூட உபயோகப்படுத்தியிருக்காங்க. நாம் வந்து இப்போ பழைய ஃபார்மேட் புது ஃபார்மேட் எப்படி வேணாலும் அதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஹலோ வேர்ல்டுன்னு கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த மேலே வந்து டாக்குமெண்ட் 2 அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டு வந்து அப்ளிகேஷன் நேம். டாக்குமெண்ட் 2 அப்படிங்கிறது வந்து நாம் இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஃபைல் நேம். வேர்டில் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபைலை சேவ் பண்ணாத வரைக்கும் அதை வந்து இதே மாதிரி பேரில் தான் சொல்லுவோம். முதல்ல ஓப்பன் பண்ணும்போது டாக்குமெண்ட் 1 ஓப்பன் ஆகும், அதுக்கு பிறகு டாக்குமெண்ட் 2, டாக்குமெண்ட் 3, டாக்குமெண்ட் 4 அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கும். வேர்டு நம்ம க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா. இப்போ வந்து நம்ம இதில் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சேவ் பண்ணிட்டோம்னா இதில் வந்து டாக்குமெண்ட் 2 அப்படிங்கிறது போய் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வரும். என்ன பேரில் சேவ் பண்ணுறோமோ அந்த பேரில். இப்போ வந்து நான் இதில் சேவ் பண்ணுறேன், சேவ் கொடுக்குறேன். இப்போ மாறிடுச்சா ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது. இதுதான் நம்ம டாக்குமெண்ட்டோட நேம் டாப்பில் இருக்குது. இப்போ வந்து இதே டாக்குமெண்ட் வந்து திரும்பவும் சேவ் பண்ணணும். அதாவது ஹலோ வேர்ல்டுன்னு வந்து திரும்ப சேவ் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் போகலாம். இங்கே வந்து குயிக் ஆக்சஸ் பண்ணலாம். அது அப்படி இல்லை அப்படின்னா ஃபைல் போய் சேவ் கொடுக்கலாம். இதில் சேவுக்கும் சேவஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா சேவ்னா ஒரே டாக்குமெண்ட்டு அதே பேரில் திரும்ப திரும்ப அதாவது அடிஷ்னலாக வந்து அப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு டாக்குமெண்ட்டுக்குள்ளே திரும்ப 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 நம்ம என்னென்ன கொடுக்குறோமோ எடிட் பண்ணுறோமோ மாடிஃபை பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே அதே டாக்குமெண்ட்டில் சேவ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் சேவ் அப்படிங்கிறது. சேவஸ் அப்படின்னா புது டாக்குமெண்ட்டில் ஒரே டாக்குமெண்ட் இருக்கும், அதை வந்து இன்னொரு காப்பியாக சேவ் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம சேவ் கொடுத்துட்றோம். இல்லை இப்போ ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற டாக்குமெண்ட் வந்து இதில் சேவ் ஆயிடுச்சு. இதே டாக்குமெண்ட் இன்னொரு காப்பி வேணும் அப்படின்னா ஃபைலில் போயிட்டு சேவஸ் கொடுக்குறோம். சேவஸ் கொடுத்து ஹலோ வேர்ல்டு 1 அப்படின்னு கொடுத்து இப்போ சேவ் கொடுத்தோன்னா நமக்கு ஹலோ வேர்ல்டு 1 மாறிடுச்சு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஃபைல் ஹலோ வேர்ல்டு 1. ஒரே இல்லை 2 ஃபைல் இருக்கும். இதே இப்போ இந்த ஃபைலை வந்து திறக்கணும். நம்ம ஏற்கனவே இப்போ வந்து ஃபைல் போகிறோம். இந்த ஃபைலை வந்து ஹலோ வேர்ல்டு 1ல் இருக்குது. இப்போ ஹலோ வேர்ல்டு திறக்கணும் அப்படின்னா ஃபைல் போய் ஓப்பன் போய் நாம் எந்த லொக்கேஷனில் வச்சுருக்கோமோ அந்த லொக்கேஷன் கொடுக்கணும். இப்போ இதில் 2 ஃபைல் இருக்குது. முதல் ஃபைல் நம்ம ஹலோ வேர்ல்டுன்னு வச்சுருந்தது, அதுக்கப்புறம் ஃபைல் போய் சேவஸ் போய் ஹலோ வேர்ல்டு 1 வச்சோம். இப்போ திரும்ப ஹலோ வேர்ல்டு ஓப்பன் பண்ண போகிறோம். இங்கே ஹலோ வேர்ல்டு 1ல் இருக்குது, ஹலோ வேர்ல்டு ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு ஹலோ வேர்ல்டு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு 2 ஃபைல் ஓப்பனில் இருக்குது. இந்த விண்டோவை ட்ராக் பண்ணுறேன். ஹலோ வேர்ல்டு 1, ஹலோ வேர்ல்டு ரெண்டுமே என்ன ஒரே கண்டென்ட்.
ஹலோ வேர்ல்டு ஹாய்னு அடிச்சிருக்கோம், இங்கேயும் ஹலோ வேர்ல்டு ஹாய்னு அடிச்சிருக்கோம். இதுதான் சேவுக்கும் சேவ் அஸ்க்கும் உள்ள வித்தியாசம். சேவ் அப்படின்னா ஒரே டாக்குமெண்ட் திரும்ப திரும்ப சேவ் பண்ணும். சேவ் அஸ் அப்படின்னா அடுத்த டாக்குமெண்ட் சேவ் பண்ணும். அடுத்து க்ளோஸ் இருக்கு. க்ளோஸ் எதுக்கா அப்படின்னா இப்போ 2 டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம், ஹலோ வேர்ல்டு 1, ஹலோ 1. இப்போ வந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நம்ம வந்து மூடணும் அப்படின்னா, ஓப்பன் பண்ணி வச்சிருக்க இந்த டாக்குமெண்ட், திறந்து வச்சிருக்க டாக்குமெண்ட்டை மூடணும் அப்படின்னா ஃபைல் போய் க்ளோஸ் அப்படிங்கிறது கொடுக்குறோம். இது வந்து இப்போ வந்து ஒரு டாக்குமெண்ட் தான் இருக்குது, 2 ஓப்பன் ஆகல, 1 க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் பிரிண்ட் மற்ற எல்லாமே வந்து நியூ பிரிண்ட் இது எல்லாமே வந்து எதுக்கா அப்படின்னா ரீசெண்ட் அப்படிங்கிறது நம்ம இது வரைக்கும் ஓப்பன் பண்ண டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே லிஸ்ட்டாக வச்சுருக்கோம். இதில் கிளிக் பண்ணுறோம். இதில் 3 டாக்குமெண்ட் வந்துருக்கு. நான் இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணது ஒரு டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் ஹலோ வேர்ல்டு 1 ரெண்டுமே ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வருது. நியூ அப்படின்னா புது டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். இப்போ நியூ போயிட்டு பிளாங்க் டாக்குமெண்ட் இருக்குது, அந்த பிளாங்க் டாக்குமெண்ட் கொடுத்தா இதே மாதிரி எம்டியாக ஒரு டாக்குமெண்ட் வந்து வரும். அதை வந்து நாம் இதுக்கப்புறம் வந்து உபயோகப்படுத்திக்கிறதுக்காக, அதாவது வந்து புதுசாக ஏதாவது கிரியேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இதை உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ வந்து நியூ போய் நான் பிளாங்க் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து டாக்குமெண்ட் 3 வந்துச்சு. டாக்குமெண்ட் 2 வரைக்கும் ஒர்க் பண்ணியிருந்தோம், இப்போ டாக்குமெண்ட் 3 வந்துருச்சு. எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டை வந்து க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒரு தடவை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பர் வந்து திரும்ப டாக்குமெண்ட் 1லேருந்து ஆரம்பிக்கும். இப்போ இதில் வந்து ஹலோ வேர்ல்டு இதுக்கு அடுத்து வந்து பிரிண்ட் இருக்குது. பிரிண்ட் எதுக்காக அப்படின்னா நாம் இப்போ வச்சுருக்கோம் ஒரு டாக்குமெண்ட்டாகவே வச்சுருக்கோம். ஆனால் அந்த டாக்குமெண்ட் வந்து இன்னொருத்தருக்கு வந்து பேப்பரில் கொடுக்கணும், ஹார்ட் காப்பியாக கொடுக்கணும். நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது, திரையில் பார்க்குறது வந்து சாஃப்ட் காப்பி. இதை வந்து ஹார்ட் காப்பியாக கொடுக்கணும் அப்படின்னா பிரிண்ட் போகணும். பிரிண்ட் போனால் அதில் வந்து பிரிண்டர் லிஸ்ட் இருக்கும், என்னென்ன பிரிண்டர் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். இதை வந்து நம்ம பிரிண்டருக்கு உபயோகப்படுத்திக்கலாம். இந்த இடத்துல ஸ்க்ரீன் வந்து திரை வந்து நம்ம வந்து என்ன திரையில் டைப் பண்ணியிருக்கோமோ அந்த விஷயத்தை காட்டும், எதை பிரிண்ட் பண்ண போகிறோமோ அந்த விஷயம். இதை வந்து பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஹலோ வேர்ல்டு ஆகிருக்கு. இந்த மெயின் பேஜ்லேயே வந்து இந்த ரிபன் டேப்ஸு இதுக்கு அடுத்து வந்து என்ன இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருந்து சின்ன டயலாக் பாக்ஸ் மாதிரி இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா நிறைய இடங்களில் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்காக. நீங்கள் அதில் கர்சர் கொண்டு போனாலே வந்து அந்த இது வந்து தெரியும். இது வந்து சின்ன சின்ன விண்டோ ஓப்பன் பண்ணுறதுக்கு, அப்படி இல்லைன்னா டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணால் அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அது ஒவ்வொரு இடத்துல தேவைப்படும் போது அதை நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து இதே பேஜில் மெயின் பேஜில் இப்போ நம்ம இந்த ஒயிட்டாக பார்க்குறோம் இல்லையா, இதில் தான் வந்து டேட்டா டைப் பண்ணுவோம். இதுதான் வந்து விண்டோ, டாஸ்க் விண்டோ. நம்ம எல்லா டேட்டாவும் இங்கே தான் டைப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது வந்து பேக்ரவுண்டு இந்த ப்ளூ கலரில் இருக்குது. இது ப்ளூ கலர் தீம்னால அந்த கலரில் இருக்குது. அதில் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம பண்ணுறது எல்லாமே இந்த ஒயிட் கலர் ஷீட் இருக்கு இல்லையா, ஷீட் மாதிரி இந்த தாள், இதில் தான் வந்து நம்ம உபயோகப்படுத்துவோம். அதுக்கடுத்து வந்து ஸ்க்ரோல் பார் இருக்குது இதே மெயின் விண்டோவில். இந்த ஸ்க்ரோல் பார் இருக்கா அப்படின்னா இப்போ இந்த டாக்குமெண்ட் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் தான் தெரியுது வந்து இவ்வளோ சைஸ் தான் தெரியுது. இதை விட அதிகமான இதுக்கு ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து முடியலை, இதுக்கு கீழே இன்னும் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு இந்த ஸ்க்ரோல் பார் வந்து கீழே நகர்த்தணும் அப்படின்னா நாம் அதை பார்த்துக்கலாம். இதுதான் பக்கத்தோட முடிவு. நாம் வந்து பக்கத்தோட மேலே இருக்கும். அதுக்கப்புறமா இதில் பக்கம் பேஜ் 1 ஆஃப் 1 இந்த டாக்குமெண்ட்டை வந்து எவ்வளோ பக்கம் இருக்குது அப்படிங்கிறது வந்து இதில் காட்டும். மொத்தம் வந்து இப்போ ஒரு 10 பக்கம் இருந்தது அப்படின்னா 10 பக்கம் இருக்கும். அந்த 10 பக்கத்தில் நாம் எத்தனாவது பக்கம் இருக்கும் அப்படிங்கிறது இதில் காட்டும். அடுத்து வேர்ட்ஸ் அப்படிங்கிறது இதெல்லாம் கிளிக் பண்ணாலே இன்னொரு ஃபங்க்ஷன் தனித்தனியாக வரும். அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஒவ்வொரு தடவை படிக்கும்போது அதை பற்றி படிக்கும்போது பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு வேர்ட் கவுண்ட் எல்லாமே இதில் வந்து காட்டிடும். அதுக்கடுத்து வந்து எந்த லாங்குவேஜ் நாங்கள் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து இங்கிலீஷா, ஜப்பானா, ஜெர்மனியா, தமிழா, மலையாளமா, கன்னடமா, அப்படி என்ன லாங்குவேஜ் நம்ம வந்து பண்ணுறோமோ அது வந்து இதில் இருக்கும். அதுக்கடுத்து இது வந்து வியூ, நம்ம இந்த பக்கத்தை எப்படி வியூ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல லே அவுட்டாக இருக்கும். அதுக்கடுத்து ஜூம், இது வந்து ஜூம் கண்ட்ரோல். இது வந்து நம்ம இந்த பக்கத்தை வந்து பெருசாக்குறதுக்கு சின்னதாக்குறதுக்கு. அதாவது வந்து இதுக்கும் பிரிண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. பிரிண்ட் வந்து இந்த பக்கம் எவ்வளோ இருக்கோ அந்த பொறுத்து தான். ஆனால் நம்ம திரையில் பார்க்குறதுக்கு மட்டும்
பெருசாக்குறதுக்கு சின்னதாக்குறதுக்கு ஜூம். இப்போ இதில் பெருசாக்குறதுனால பிரிண்ட்லேயும் பெருசாகாது. நம்ம இதில் பார்க்குறது இவ்வளோ பெருசு பார்க்குறோம், ஆனால் பேப்பரில் இது சின்ன எழுத்தாக தான் வரும். நமக்கு மட்டும் பார்க்குறதுக்காக வேணும் அப்படின்னா பெருசாக்கிக்கலாம், சின்னதாக்கிக்கலாம். அதுக்காக இது வந்து ஜூம் கண்ட்ரோல். இதுதான் வந்து மெயின் ஸ்க்ரீனில் இருக்கிறது. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கும்போது இந்த மெயின் ஸ்க்ரீன் தவிர இன்னும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹோமில் இருந்து இன்னும் ஃபைல் மெனுவில் பிரிண்ட் எல்லாமே பார்க்க வேண்டியிருக்கு. அது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். ஒவ்வொரு வீடியோ வரும்போது, அதாவது நமக்கு தேவைப்படும் போது, ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து எல்லாமே பண்ண போகிறோம், நம்ம டெமோ பார்க்க போகிறோம். அதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இதை கற்றுக்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோஸ் பார்த்துருக்க உங்கள் எல்லாருக்கும் நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.